யோகம்னு சொன்னா என்ன, ராஜயோகம்னா என்னதுன்னு கேட்டீங்கன்னா என்ன வித்தியாசம் அப்படின்னா, ராஜயோகம்னா 8 அங்கங்கள் இருக்கு. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யேகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு 8 அங்கங்கள் சம்பந்தப்பட்ட அந்த 8 அங்கங்களை முறையாக பின்பற்றுவதுதான் ராஜயோகம். அது மட்டும் இல்ல, நமக்குள்ளே நம்ம ராஜயோகம் என்ன சொல்றோம், நமக்குள்ளே இறைவன் இருக்காரு, இறை சக்தி இருக்கு அப்படின்னு அதை நம்ம உணரும் பொழுது எங்கும் இருக்கக்கூடிய இறைவனை நம்ம அறிந்து கொள்ளலாம். வெட்ட வெளியில உட்கார்ந்து தியானம் செஞ்சாலும் இறைவனை உணர்ந்து கொள்ளலாம். முதல்ல உனக்குள்ள இறைவன் இருக்கா, அதை உணர்ந்து கொள்ளு. பிண்டம் அப்படின்னா நம்ம உடல், இந்த பிண்டத்தில் இருக்கிறது தான் அண்டத்தில் இருக்கும் அப்படின்னாரு. அண்டம்னா உலகத்துல எங்கேயுமே, ஆலை உள்பட, ஆலயத்தை கூட நான் சொல்றேன், எங்கேயும் தேடி அடைய வேண்டாம் அப்படின்னு சித்தர்கள் வாக்கு. ராஜயோகமும் அதை தான் சொல்லுது. அப்ப தாந்திரா அப்படின்னா என்னது அப்படின்னா, இதை பத்தி நான் பேசுறதுக்கே கொஞ்சம் தயக்கம் எனக்கு. இருந்தாலும் கேள்வின்னு வந்துருச்சுன்னா பேசித்தான் ஆகணும். மேல நாட்டவர்கள் தாந்திராவை பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது அது வேறு விதமாக சொல்றாங்க. தாந்திராவோட நிறைய விஷயங்கள் சொல்றாங்க தாந்திராவை பத்தி. அது தெரியும் உங்களுக்கு. ஓசோ அவர் கூட தாந்திரால ஒரு பகுதி தாந்திரா, அது உண்மை தாந்திரா தான். தாந்திரான்னா முழுமையான தாந்திரா இல்ல, அந்த தாந்திரா வேற இந்த தாந்திரா. ஆனா அதிலிருந்து விளக்கங்கள் நிறைய கொடுக்கிறாரு, போறாரு, அது நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாரு, அது வேற விஷயம். ஆனா சில விஷயங்களை அவர் எடுத்து அந்த தாந்திரால இருந்து ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் எடுத்துதான் அது தாந்திரா தான் அப்படின்றாரு. தாந்திரா தியானம், தாந்திரா நான் கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு. அதுக்கு மேல ஒரு படி போய் மேல நட்டவர்கள் இன்னும் மோசமான விஷயங்கள் எல்லாமே ஆண் பெண் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் தாந்திரான்னு சொல்லிட்டு அது ஒரு நிறைய போயிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்க வெப்சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தாந்திரான்னு திறந்தாலே நமக்கு தாந்திரால இறைவனை போய் அடையிறதுக்கு தான் வழி காட்டுறாங்களா, இல்ல இதோட எல்லாமே வாழ்க்கையை மோசமாகிறதுக்கான விஷயங்களை காட்டுறாங்களான்னு கூட தோணும். அந்த அளவுக்கு தாந்திரா பேரால நடக்குது பல விஷயங்கள். இருந்தாலும் சொல்லணுன்றதுக்காக இந்த மாதிரிலாம் இருக்குன்றதுக்காக நான் சொல்ல, உண்மையான தாந்திரா என்ன அப்படின்றத பற்றி தான் தாந்திரா பற்றி தான் நம்ம பேச போறோம். இந்த தாந்திரா, உண்மையான தாந்திரா அப்படின்னா, உண்மையா தாந்திரா என்றாலே ஒரு குரு தான். அந்த தாந்திரா அப்படின்னா அகோரி தாந்திரான்றது மார்க்கம். படத்தை சினிமாக்கு அதுக்கு சம்மந்தப்படுத்தாதீங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. சினிமால என்ன வேணாலும் நல்லதும் கட்டுவாங்க, கெட்டதும் நல்லது கெட்டதை கட்டுவாங்க, கெட்டதை நல்லதா கட்டுவாங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம். அது நம்மளோட பொழுதுபோக்குக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் பார்க்கக்கூடிய கலை சம்பந்தப்பட்ட விஷயம், அதை விட்டுருவோம். இது உண்மையான விஷயத்தை பற்றி பார்ப்போம். தாந்திரனா குரு தான். தாந்திரா குரு யார, அகோரி. தாந்திரன்றது மார்க்கம். அது அந்த மார்க்கத்தை செல்லக்கூடியவர்களை தான் அகோரி அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இந்த மார்க்கத்துக்கு அதிபதி யாரு? இப்ப நம்ம ராஜயோகத்தை சொன்னோம்ல, ராஜயோகத்தை சொல்லும் பொழுது யாரு அதிபதி சொல்லுங்க? ராஜயோகத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு கேட்டா சிவன். ராஜயோகத்துக்கு தலைவர் அவர் தான், வேற யாரும் இல்ல, சிவன். சிவன் அப்புறம் சக்தி, இப்படியே போயிட்டு இருக்கோம். சிவன் வேறு சக்தி வேறு இல்ல அல்லவா? அது மாதிரி அதே மாதிரியான விஷயங்கள் தான் இதுவும். தாந்திராவுக்கு அதிபதி அந்த பராசக்தி மகா காளி தான் அதிபதி. ஆண் இதுல தெய்வத்துல உத்திரன். அவங்கதான் அந்த தாந்திராவுக்கு. தாந்திரான்னு சொன்னா அவர்களை வணங்காமல், அவர்களை சம்பந்தப்படுத்தாமல் தாந்திரா செய்ய முடியாது. என்னுடைய குருநாதர்ல 3 பேர்ல ஒருத்தர் தாந்திரிகவாதி. அவர் இல்லற வாழ்க்கையில இருந்து இல்லற துறவரம் பெற்றுட்டாரு. அவரு குடும்பத்துல இருந்திருக்காரு, பிள்ளைகள்லாம் இருந்து இப்ப துறவரம் பெற்று பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஏறக்குறைய இப்ப 72 வயது ஆகுது. அவர் தாந்திரா
நிலையம், யோகமும் தாந்திராவும் ரெண்டும் கலந்த நிலையில யோகமும் பயின்று இருக்காரு, தாந்திராவும் தாந்திரிக நிலையம் அவர்கிட்ட இருக்கு. அவர்கள் மூலமா நான் சில தாந்திரிக அனுபவங்கள்லாம் பெற்றிருக்கேன், தாந்திரிக பயிற்சி. ஆக தாந்திரான்றதை விட்டு நம்ம பார்ப்போம். தாந்திரான்னா அதுக்கு தேவை என்ன, தாந்திராக்கு என்ன தேவை, என்னதான் அது எல்லாம் என்னென்னமோ சொல்றாங்களே அப்படின்னு. உங்களுக்கே தெரியும் தாந்திரா என்னன்னு சொன்னா எடுத்தோன்னு அதுதான் சொல்றாங்க. என்னது தாந்திராவில் மாமிசம் என்னதான் சாப்பிடணும், மாமிசம் தான் சாப்பிடணும் இல்ல, என்னென்னமெல்லாம் செய்யறாங்க அப்படின்லாம் கேள்வி கேட்கிறாங்க. இதெல்லாம் தாந்திரான்றது உங்களோட பகுத்தறிவுக்கும் அதற்கும் அப்பாற்பட்ட விஷயம். உங்கள் பகுத்தறிவை கொண்டு இப்ப ராஜயோகனா நம்ம சிந்திச்சு பார்க்கறோம், யோகனா நமக்கு தெளிவா தெரியுது, இதுதான் மார்க்கம், இதுதான் வழிமுறை, இதைதான் சொல்லியிருக்காருங்க, இதுதான் சித்தர்கள் சொல்றாங்க அப்படின்லாம் நமக்கு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஆனா தாந்திரிகம் அப்படி கிடையாது. தாந்திரிகம் என்பது நம்ம பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதுக்காக அதுல உண்மை இல்லை அப்படின்னு கிடையாது, அதுலயும் உண்மை இருக்கு. தாந்திரிகம் என்பது முரட்டுத்தனமாக மனதை பக்குவப்படுத்துவது. முரட்டுத்தனமாக மனதை பக்குவப்படுத்தி நான் விரும்பிய சக்திகளை பெறுவது, சித்திகளை பெறுவது. அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. தாந்திராவில் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, தாந்திராவில் சென்று தீய சக்திகளை பெறுவது. அது மாதிரி தீய சக்திகள் பெறுவது என்று சொல்லும் பொழுது துஷ்ட தேவதைகளை வசியம் செய்து அதன் மூலமாக சக்திகள் பெற்று சுகபோகமா வாழ்றது. அவர்கள் அவர்கள் என்ன வேணாலும் என்ன வகையிலுமே அவர்கள் எதற்கும் எந்த பாவ காரியங்களுக்கும் அவர்கள் செய்ய தயாரா இருப்பார்கள். அதனால என்ன ஆகுதுன்னா பல பிறவிகள், சாதாரண மனிதரோட அடுத்து என்ன பிறவி கிடைக்க போகுதுன்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா அவர்கள் அந்த மாதிரியான சக்திகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய கர்ம வினை சாதாரண நிலையில செய்யறதை விட பல மடங்கு அதற்கு வலிமை அதிகம், பல மடங்கு நமக்கு பாதிப்புகளை உருவாக்கும். இன்னொன்று, அன்னை மகாகாளியை தாந்திரிக முறையிலே தரிசனம் செய்து அந்த தாயை நாம் அவள் மூலமாகவே முக்தி பெற முயற்சிப்பது நேர்மையான வழி. தாந்திரிகத்திலே அது ஒரு பகுதி. ஆக இந்த தாந்திராவை பற்றி நிறைய விஷயங்கள் எனக்கு அனுபவங்கள் இருக்கிறது. எனக்கு குருநாதர் வாயிலாக நிறைய விஷயங்கள் எனக்கு அதை பற்றி நான் பேசியிருக்கேன், கலந்து உரையாடி இருக்கின்றேன். நேரடியாக தாந்திரா மூலியமா சில அனுபவ பயிற்சிகள் அவர் மூலியமா எனக்கு தாந்திரா மூலியமா அன்னையை வணங்கக்கூடிய, அன்னையை தரிசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல நான் அதை நேரடியாக பகிர்ந்து கொள்ள முடியாது, நேரடியாக என்னோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா அது ஏன்னு கேட்டீங்கன்னா நேரடியா பகிர்ந்து கொள்ள முடியாதுன்னா அந்த மாதிரியான சில தெய்வ ரகசியங்கள் இருக்கு அதுல, அந்த மாதிரி அதெல்லாம் நான் நேராக பகிர்ந்து கொள்ள முடியாது. இருந்தாலும் தாந்திரா எப்படி அதை பயிற்சி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று தாந்திரா என்பதுன்னு தாந்திரான்னு சொல்லும்போது இப்ப அடுத்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான தாந்திராவை பத்தி சில விளக்கங்களும் சில ஒரு கதைகளும் சொல்ல நடந்த உண்மையான விஷயங்களை பற்றி நான் சொல்ல போறேன். தாந்திரா என்பது என்னன்னு சொன்னா அச்சரம். ஒரு தகுட்டில் அந்தந்த தேவதைக்கு உள்ள அச்சரங்கள் எழுதப்படும். அதை இயந்திரம் என்று சொல்வார்கள். அது வைத்து முதலில் அதை தயார்படுத்துவார்கள். அதை தயார்படுத்தி பல நாட்கள் அதுக்கான நிலையெல்லாம் செய்த பிறகு அதுக்கு பிறகுதான் அந்த அதுக்கு தேவைப்படும் தகடு. அதன் பிறகு தபம், ஜபதபம், மெயினா ஜபதபம் தகடு, அதுக்கான தகடை வைத்துதான் அந்த பூஜை செய்வார்கள். அந்த தகடு என்பது ரொம்ப முக்கியம். அது அந்த 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 குருவாக்கப்பட்டவர்கள் தான் அதை உருவாக்கி கொடுப்பார்கள். எல்லாரும் போயிட்டு நானும் தகடு எழுதுறேன்னு ஏதோ ஒரு புத்தகத்துல பார்த்துட்டு யாரோ சொல்றாங்க, அப்படிலாம் போக முடியாது. தாந்திராவை செல்லக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா,
போன உடனே ஒரே ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தாந்திரிக குருமார்கள், காரணம் தப்பினால் மரணம். தவற கொஞ்சம் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். என்ன இதுல என்னமோ பயமுறுத்துறாரு அப்படின்னு நினைக்காது. பயமுறுத்துறதுக்கு ஒண்ணு இல்லை. நீங்க என்ன இப்ப தாந்திராவை படிக்க போறீங்க? அப்படியே நீங்களே நினைச்சா கூட தாந்திரா படிக்க முடியாது. தாந்திரா படிக்கிறதுக்கு அந்த அமைப்பு இருக்க வேண்டும், அந்த நிலை இருக்க வேண்டும். அவங்க தான் தாந்திராவை போய் கத்துக்க முடியும். நீங்களே போயிட்டு நான் தாந்திரா கத்துக்கிறேன் அப்படின்னு போனா யாரும் கத்துக் கொடுக்க மாட்டாங்க. அப்படி அவங்க கத்துக்க கொடுக்க தயாரா இருந்தாலும் நீங்கள் நிலை பெற முடியாது. அது கூட இடையிலே ஏதாவது ஒன்று ஆகிவிடும். மரணம் கூட ஏற்படலாம், அல்லது உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்புகளை உருவாக்கிறோம். அதற்கான உண்மையான நடந்த அனுபவத்தை சொல்ல போறேன் அடுத்து. அதிலே நீங்க தெரிஞ்சுக்கீங்க ஒரு தகுதி இல்லாத ஒரு நிலைகள் என்ன ஆகும் அப்படின்றது. ஆக அந்த இயந்திரம் எழுதி வைத்து ஜபம் செய்ய வேண்டும். அது எங்க செய்யணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க. அதனாலதான் சுருக்கமா சொன்னேன், பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம்னு சொல்லி. இது எங்க செய்வாங்க, எப்படி செய்வாங்க, எந்த இடத்துல உட்காந்து செய்யறது, கோயில்ல செய்யறதா, வீட்டுல செய்யறதா, அல்ல வெட்ட வெளி, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை. எனக்கு தெரியும், இருந்தாலும் அதை சொல்லக்கூடாது. எல்லாருமே தெளிவோட கட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன இப்படிலாம் இருக்கு, இது உண்மைதானா என்னமோ ஏதோன்னு அதை பற்றியான ஆராய்ச்சி, தேவையில்லாத ஒரு ஆராய்ச்சிக்கு ஈடுபட்டு குழம்பி கொண்டு தான் போக வேண்டும். ஆக அந்த ஜபத்தை தகடெல்லாம் வச்சு ஜபம்லாம் அவர்கள் உபதேசம் பண்ணுவார்கள். அதற்கு காலங்கள் இருக்கு.